கண்ணியமானவர்களே, பெண்கள் தங்களுடைய சமையலறையில் இந்த ஒரு அமலை செய்தால் போதும், பணம் அலை அலையாக நம்மினுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொளி ரொம்பவும் நமக்கு செல்வத்தை ஈட்டு தரக்கூடிய, நம்மினுடைய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, பொருளாதார நெருக்கடிகள் இது அனைத்தையும் விட்டு நம்மை தூரமாக்கி நம்மை மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய ஒரு அழகான சூறா ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்னும் இந்த ஒரு சூறா ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா. இந்த ஒரு சூறா சமையலறையில் மட்டும் ஓதப்பட்டால் போதும், சமையலறையில் முழுவதும் அல்லாஹு தாலா பரக்கத்தை அள்ளி வீச ஆரம்பித்து விடுவான். இன்னும் அல்லாஹு தாலா எங்கிருந்து முதல்ல பரக்கத்தை அந்த குடும்பத்தார்களுக்கு கொடுப்பான் அப்படின்னா சமையலறையில இருந்து தான். முதல்ல சமையலறையில் மலக்குமார்கள் முதல்ல சமையலறைக்கு வருகை தருவாங்க. வந்து சமையலறையை பார்ப்பாங்க. சமையலறை சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா, சமையலறையில் அமல்கள் நடந்துச்சு அப்படின்னா, சமையலறையில் இந்த ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு அப்படின்னா, மலக்குமார்கள் இங்கிருந்து நீங்கள் உங்களினுடைய பரக்கத்தை தூவ ஆரம்பிங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு, மலக்குமார்கள் சமையலறையிலிருந்து தான் அந்த இல்லம் முழுவதும், அந்த வீடு முழுவதும் பரக்கத்தை பொழியச் செய்வான். அப்படிப்பட்ட உங்களினுடைய சமையலறையில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, செல்வத்தில் அதிகமான ரஹ்மத்தை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான சூறா தான் இந்த ஒரே ஒரு சூறாவை பெண்கள் தினந்தோறும் உங்களினுடைய சமையலறையில் தயவு செஞ்சு ஓதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓதிய தினத்திலிருந்து சில தினங்களுக்குள் அல்லாஹு தாலா உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, உங்களுக்கென்று இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ரிசுக்கின் தட்டுப்பாடு, இது எல்லாத்தையுமே விட்டு அல்லாஹு தாலா உங்களை பாதுகாத்துருவான். இதில் எல்லாத்திலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். இன்னும் எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், ரிசுக்கில் அல்லாஹு தாலா அபிவிருத்தியை ஏற்படுத்திடுவான். ரிசுக்கினுடைய வாசல்கள் நாலாபுரத்திலிருந்தும் ரிசுக்கினுடைய கதவை எல்லாம் திறந்து வச்சிருவோம். அந்த ஒரு ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஊரில் இந்த ஒரே ஒரு நபரினுடைய வீட்டில் தான் பரக்கத் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரே ஒரு நபரினுடைய வீட்டில் இருந்து தான் பரக்கத் அந்த ஊர் முழுவதும் பரவும். அப்படின்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வீட்டில் பரக்கத்தை தூவ ஆரம்பிச்சிருவான், பரக்கத்தை கொட்ட ஆரம்பிச்சிருவான். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இந்த ஒரு அமலை இதுவரை கேள்விப்பட்டதில்லையோ, இன்றையிலிருந்து இந்த ஒரு அமலை கட்டாயம் நீங்கள் அனைவருமே செய்யுங்க. அன்றைய தினத்திலிருந்து பாருங்கள், உங்களினுடைய வாழ்க்கையிலே நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். சில தினம்தான் இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நம்ம இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் நடந்ததே இல்லையே, இது போன்றெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குதே, புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய வீட்டில் நடக்குதே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா, உங்களினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியே இருந்திருக்காது, ரிசுக்கில் எந்த விதமான பரக்கத்தும் இருந்திருக்காது. இப்போ என்ன ஆயிரும்னா, இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து தாராளமான ரிசுக், உங்களினுடைய வீடு தேடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ரிசுக், உங்களினுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்க அவர்களுக்கும் ரிசுக், இப்படி ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். இன்னும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கடன் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த கடன் நீக்கப்படும், அந்த கடன் அடைக்கப்படும். இன்னும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க உங்களினுடைய வீட்டில் யாராவது அப்படின்னா, அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள், இப்போ எவ்வளவு தான் பணம் வச்சுருந்தாலும், எவ்வளவு தான் பொருளாதாரம், நகை, தங்க ஆபரணங்கள் வச்சுருந்தாலும் சில பேருடைய வீட்டில் நிம்மதி இருக்காது. நிறைய நபர்கள் தாஜ் வீடு, அந்த தாட்சி வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, மாடி வீட்டில் இருப்பாங்க, நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட்டில், இன்னும் நிறைய மாடி, நிறைய ஸ்விம்மிங் பூல், இப்படிலாம் நிறைய லக்ஸரியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரையும் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு நிம்மதியாக, அவ்வளவு சந்தோஷத்தை, அவ்வளவு மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்துருப்பான். இந்த மாடி வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1% நிம்மதி கூட இல்லாமல் ரொம்பவும் கஷ்டத்தில், ரொம்பவும் பிரச்சனையில், சோதனையில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்கள பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற லெவலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அப்படியே ரசித்து வாழுவாங்க. அந்த ஒரு மன நிம்மதியை, அந்த ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமலை செய்கிறாங்க.
இப்போ நாங்கள் கல்யாணமாகி திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கென்று சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னாலும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கென்று ஒரு சொந்தமான வீட்டை, சொந்தமான இடத்த அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு அமலை செய்கிறதுனால. அதனால் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக அமல் செய்யுங்க, அமல் செய்வீங்க. இப்படி செய்யக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு அமலையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா ரொம்பவும் பரக்கத் பொருந்திய ஒரு அமல். அன்றைய காலகட்டத்தில் சஹாபி பெண்மணிகள் சமயக்கட்டில் செய்த ஒரு அமல். இந்த ஒரு அமலை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல மலக்குமார்கள் பரக்கத்தை தருவதற்கு ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது எங்கே நுழைவாங்கன்னா, சமையக்கட்டில் தான் நுழைவாங்களாம், சமையலறையில் நுழைவாங்களாம். சமையலறையில் நுழைந்து அந்த சமையலறையை பார்ப்பாங்க. சமையலறை சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் உங்களினுடைய வீடுகளில் சமையலறையை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். சுத்தமாக வைத்துக்கொண்டு நீங்கள் காலையில் எழுந்து சமைக்க போகிறீங்க, அல்லது நீங்கள் இரவு சமையல் அறையில் எல்லாத்தையும், கிச்சனில் எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா, காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது இரவிலையோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நல்ல ஒழு செய்துட்டு நீங்கள் சமயக்கட்டில் போய் இந்த சூறாவை 1200 முறை நின்று ஓதுங்க. இந்த ஒரு சூறாவை 1200 முறை ஒரு நாளைக்கு ஓதணும். இப்போ இன்றைய தேதியில் நீங்கள் ஒரு 1200 தடவை, நாளைய தேதியில் நீங்கள் ஒரு 1200 தடவை, இப்படி கண்டினியூஸாக நீங்கள் டெய்லியும் ஓதணும். இப்படி ஓதுனீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வீட்டிலேருந்து பல சேஞ்சஸ் நடக்கும், பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு பிடித்த மாதிரி, உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது மாதிரி. அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் சூறா கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர் என்ற இந்த சூறாவை 1200 தடவை ஓதுங்க. இப்படி நீங்கள் ஓத ஆரம்பித்தால் போதும், அல்லாஹு தாலா உங்களினுடைய சமையலறையிலும் சரி, உங்களினுடைய இல்லத்திலும் சரி பல மாற்றங்கள் அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். உங்களினுடைய ரிசுக்கில் அதிகமான விசாலத்தன்மையை தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை கண்டிப்பாக ஒவ்வொரு ஏழையும், ஒவ்வொரு கடனில் கஷ்டப்படக்கூடியவர்களும், ஒவ்வொரு பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களும் கட்டாயம் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில், இன்னும் அவர்களின் ரிசுக்கில் அதிகமான பரக்கத்தையும் இன்னும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொழிய செய்வானாக. ஆமீன். இன்னும் இது போன்ற இஸ்லாமிக் சம்பந்தமாக பணப்பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை பற்றி நபி அவர்கள் கூறிய ஆதாரபூர்வமான வஜீஃபாக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அற்புத வஜீஃபாக்கள் அப்படிங்கிற ஒரு கிதாபை ஒன்றை எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய ப்ரைஸ் ரொம்பவும் கம்மி தான். அந்த ஒரு புத்தகம் வேண்டுமானால் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் செய்தோ அந்த ஒரு புக்கை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.